Third point, for the first time, elements were comprehensively classified in such a way that elements of similar properties were placed in the same group. அதாவது முதன்முறையாக தனிமங்கள் விரிவாக சரியான முறையில் வகைப்படுத்தப்பட்டது இவரோட அட்டவணையில் தான். இதனால் ஒத்த பண்புகளை உடைய தனிமங்கள் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டது. இது வந்து வேதியியல் ஆய்வை எளிதாக்கியது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான்காவது, it was noticed that certain elements could not be placed in their proper groups in this manner. So the reason for this way, this was wrongly determined atomic masses. அங்கே அது ஏன் அந்த மாதிரி இருந்தது, அந்த குரூப்ஸ் வந்து கரெக்டாக அலைன் ஆகலைன்னா அவங்க வந்து அட்டாமிக் மாஸ் வந்து தப்பாக கண்டுபிடிச்சி வச்சுருந்ததுனால. கான்சிக்வென்ட்லி தோஸ் ராங் அட்டாமிக் மாசஸ் வேர் கரெக்டட். அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டாமிக் மாசஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அணு நிறைய என்ன பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் வாஸ் நோன் டு பி 14. Mendeleev reassessed it was 9 and assigned beryllium a proper place. அதாவது எடுத்துக்காட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எதனுடையது, பெரிலியம் சரி செய்யப்பட்டது. முதல்ல பெரிலியத்தினுடைய அணுநிறை 14 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. மெண்டலீவ் மறுபடியும் ஆராய்ந்து அதனுடைய அணுநிறை 9 அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்து அதை சரியான தொகுதியில் அவர் அதை என்ன பண்ணுறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நான்காவது பாயிண்ட்டை குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக, columns were left vacant for elements which were not known at the time and their properties also were predicted. அதாவது அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணையில் ஒரு பக்கத்தில் பத்தியில் இடமும் விடப்பட்டது. அதனுடைய பண்புகள் அப்படிங்கிறது கூட முன்னறியப்பட்டதாக அமைஞ்சது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வேதியியல் ஆராய்ச்சியை இன்னும் நம்ம வந்து செய்யணும், புதிய எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெண்டலீவ் கேவ் நேம்ஸ் இக்கா அலுமினியம், அதாவது மெண்டலீவ் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டும் சொல்கிறாங்க. மெண்டலீவ் அலுமினியம் மற்றும் சிலிக்கானு கீழே வரக்கூடிய தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டாக அலுமினியம் மற்றும் சிலிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கா சிலிக்கான் அப்படின்னு அவர் பெயர் வச்சார். இப்போ மேலும் இதனுடைய பண்புகள் இவ்வாறு தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் முன்பே சொல்கிறாரு. இருந்தாலும் அவருடைய காலத்திலே அதுக்கப்புறம் அந்த ஜெர்மானியம் கண்டுபிடிக்கப்பட்ட ஜெர்மானியம் அவருடைய கூற்று சரி அப்படிங்கிறத நிரூபிக்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ Ecosilicon to those elements which were to be placed below aluminum and silicon respectively in the periodic table and predicted their properties. The discovery of germanium later on during his lifetime proved him correct. ஸோ அவர் வந்து அந்த சொன்ன அந்த விஷயத்தை நம்ம இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதும் இல்லை இவர் சொன்ன விஷயம் சரியாங்கிறத சயின்டிஸ்ட்டு திரும்ப அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அது ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெண்டலீவ்ஸினுடைய தனிம வரிசை அட்டவணையினுடைய சிறப்புகளாக நம்ம சொல்கிறோம். குறைபாடு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எலமெண்ட்ஸ் வித் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூடட் இன் த சேம் குரூப். அதாவது அது வந்து ஒரே தொகுதியிலேயே வைக்கப்பட்டிருக்கு. அதிக வேறுபாடு இருக்கிற பண்புகளில் அதிக வேறுபாடு இருக்கிற தனிமங்கள் எல்லாம் ஒரே குரூப்லேயே ஒரே தொகுதியிலே வைக்கப்படுது. எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடியது ஹார்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர், சில்வர் were included along with soft metals like sodium and potassium. கடின உலோகங்களாகிய செம்பு மற்றும் வெள்ளி, மென் உலோகங்களாகிய சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோடு ஒரே தொகுதியிலே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதனுடைய லிமிட்டேஷன், குறைபாடாக சொல்கிறாங்க. அடுத்ததாக, நோ ப்ராப்பர் பொசிஷன் could be given to the element hydrogen. Non-metallic hydrogen was placed along with the metals like லித்தியம் Li, சோடியம் Na and பொட்டாசியம் K. அதாவது ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கல, அதே போல் கொடுக்க முடியல. அதே போல் அலோகமாகிய ஹைட்ரஜன், மென் உலோகங்களாகிய லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ஒரே தொகுதியிலே வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மெண்டலீஃபினுடைய குறைபாடுகளை குறிப்பிடுறாங்க. The increasing order of atomic mass was not strictly followed throughout. Example, cobalt and nickel. இப்போ
இப்போது அவர் சொல்கிற மாதிரி ஹைட்ரஜனுக்கு கொடுக்க முடியல, அதே போல் அணு நிறை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதை வந்து சில நேரத்தில் வந்து அந்த அதிகரிச்சுட்டே போகக்கூடியதை வந்து அடுத்தடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் வந்து கரெக்டாக நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக கோபால்ட் அண்ட் நிக்கல் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டொலூரியம் அண்ட் அயோடின், டொலூரியம் அண்ட் அயோடின், டிஇ அண்ட் ஐயும் அதே மாதிரி தான் அதுக்கான உதாரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். ஐசோடோப் அப்படிங்கிறதுக்கு தனியான இடம் அப்படிங்கிறதும் இதில் ஒதுக்கப்படலை, அதுவும் இதனுடைய குறைபாடாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மென்டலிஃபினுடைய தனிம வரிசை அட்டவணை. இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அவர் வந்து எப்படி கிடைமட்டத்தில் வச்சுருக்காரு, எப்படி செங்குத்தில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அதனுடைய அணு நிறை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனுடைய அணு நிறை நம்ம ஒன்றுன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப அக்யூரேட் வேல்யூ 1.008 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியமுக்கு 40.08 அது குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டேப்லர் காலமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மானத்தினுடைய பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெர்மானத்தினுடைய பண்பு 12.4 அட்டவணை. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தனிமங்கள் கொடுத்துருக்கு, மென்டலிஃபினுடைய முன்னறிவிப்பு கொடுத்துருக்கு, அதனுடைய உண்மை பண்பும் கொடுத்துருக்கு. ஸோ அவருடைய முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்கிறதுல ப்ரிடிக்ஷனில் ஏறக்குறைய ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட ஒத்து போகுது. அந்த விஷயங்களை இந்த டேப்லர் காலமில் உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதாவது நவீன கால தனிம வரிசை அட்டவணை. நவீன கால தனிம வரிசை அட்டவணை மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஸோ இது வந்து 1913 ஹென்ரி மோஸ்லே அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தனிமத்தினுடைய பண்புகள் என்ன, அந்த எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அட்டாமிக் நம்பர் அண்ட் தென் அட்டாமிக் மாஸ், இதன் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா அணு எண்ணை பொறுத்து தான் இருக்குமே தவிர நிறையை பொறுத்து இருக்காது. அதாவது அட்டாமிக் நம்பர் தான் வந்து மெயினாக, அட்டாமிக் மாஸுங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை பொறுத்து அது இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாரு. கான்சிக்வென்ட்லி த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வாஸ் prepared by arranging the elements in the increasing order of their atomic number. அதாவது இந்த நவீன கால அட்டவணை அப்படிங்கிறது ஹென்ரி மோஸ்லே அவர் உருவாக்கின அந்த அட்டவணை ஏறு வரிசையின் அடிப்படையில் அணு எண்ணினுடைய ஏறு வரிசை அட்டாமிக் நம்பர் பேசிஸில் அசெண்டிங் ஆர்டரில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. திஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் த extension of the original Mendeleev's periodic table and known as the long form of periodic table. இதுதான் வந்து நவீன கால மென்டலீஃப் அட்டவணையினுடைய ஒரு விரிவுபடுத்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ மென்டலீஃப் அட்டவணை அப்படிங்கிறது ஒரு குறும் அட்டவணை அப்படின்னும், நவீன கால அட்டவணைங்கிறது ஒரு நீண்ட அட்டவணை லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னும் சொல்கிறாங்க. ஸோ மென்டலீஃப் தான் மெயின் ஒன். அந்த பேசிஸில் தான் ஹென்ரி வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த பீரியாடிக் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் பேசிஸில் தானே இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஒரு எலமெண்ட்டோ. த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து இசட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ப்ரோட்டான்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் டிபெண்ட் நாட் ஒன்லி ஆன் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் ஆல்சோ ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டான்ஸை சார்ந்தது இல்லைன்னா கூட எதை சார்ந்து இருக்குது, எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குதோ அதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு தனிமத்தினுடைய அணு எண் அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுறோம், இசட் அப்படின்னு குறிப்பிடுறோம். அந்த இசட் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கை மட்டும் குறிக்கிறது கிடையாது, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் குறிப்பிடுது. புரோட்டானை என்ன மின்சுமைன்னு நம்ம சொல்கிறோம், நேர் மின்சுமை, எலக்ட்ரான் எதிர் மின்சுமை. இதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் தான் இது என்ன பண்ணுறாங்க, இந்த புரோட்டான்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அமையுது. ஸோ எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை சார்ந்து தான் இதனுடைய
அமைப்பு அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. எது? நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதுதான் நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். The chemical and physical properties of elements are periodic functions of their atomic numbers. So based on the modern periodic law, the modern periodic table is derived அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவீன தனிமங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் இவற்றினுடைய அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடு அதுதான் வந்து நவீன ஆவர்த்தன விதி, நவீன தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நீள் வரிசை தனிம அட்டவணை அமைப்பினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் their அட்டாமிக் நம்பர். அதாவது எல்லா தனிமங்களும் அவற்றினுடைய அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றாற் போல தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். தேர் ஆர் 7 periods இன் த பீரியாடிக் டேபிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்பு தொடர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். தொடர்கள் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். ஸோ இதில் எத்தனை பீரியட்ஸ் இருக்குது? மொத்தம் 7 தொடர்கள் இருக்குது. 7 periods இருக்குது. 7 periods அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்ததான், த எலிமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த பீரியட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தர் ஆட்டம்ஸ். அதாவது தனிமங்கள் அவற்றினுடைய அணுக்களில் இருக்கக்கூடிய கூடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அதை என்ன செய்கிறாங்க? வரிசையில் அமைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கூடுகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடுத்து படிக்கும்போது தெரியும். இந்த ஷெல்ஸ் எலக்ட்ரான் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது அந்த கூடுகள் அடிப்படையில் அது அமைக்கப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, வெர்டிக்கல் காலம்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் கால்டு குரூப்ஸ். மேலேருந்து கீழே வரக்கூடியதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மேலேருந்து கீழே வரக்கூடியதை குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 18 groups. எத்தனை குரூப்ஸ் இருக்குது? 18 groups இருக்குது. பீரியட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொன்னாங்க? 7 periods இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பீரியட்ஸ் மொத்தம் 7. அது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும். ஸோ கிடைமட்டம் அப்படிங்கிறது இப்படி இருக்கக்கூடியது தான் கிடைமட்டம்னு சொல்லுவோம். ஸோ இது எத்தனை இருக்குது? 7. 7 தொடர்கள் இருக்குது. 7 தொடர்கள் இருக்குது. இப்படி வெர்டிக்கல் காலம்ஸில் இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். எத்தனை குரூப்ஸ் இருக்குது? மொத்தம் 18 groups இருக்குது. தொகுதி, அது வந்து தொடர், இது தொகுதி, அது பீரியட்ஸ், இது குரூப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு, based on the physical and chemical properties of elements, they are grouped into various families அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய தனிமங்களின் பண்புகளுக்கு ஏற்ப இதை வந்து நிறைய குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுதான் முக்கியமானது. இது வந்து 5 marks கொஷின், டீட்டெயில் ஆன்சரில் இது கேட்கலாம். நீள் வரிசை தனிம வரிசை அட்டவணையினுடைய அமைப்பின் சிறப்புகள் யாது அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக், வாட் இஸ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர் எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் இதை எழுதுங்க. அடுத்து, குரூப்ஸ் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ இது நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் குழு என்ன, தொகுதி என்ன, குரூப்ஸ் என்ன, ஃபேமிலிஸ் என்ன. குரூப் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 to 3 to 12 வரைக்கும் ஒரு குரூப்பு, அடுத்து 13, 14, 15 up to 18. இதில் ஒன்றுத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. தொகுதியில், ஃபேமிலிஸில் ஆல்கலி மெட்டல்ஸ் கார உலோகங்கள், ஆல்கேன் எர்த் மெட்டல்ஸ் கார மண் உலோகங்கள், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இடைநிலை உலோகங்கள், போரான் ஃபேமிலி போரான் குடும்பம், கார்பன் ஃபேமிலி கார்பன் குடும்பம், நைட்ரஜன் ஃபேமிலி நைட்ரஜன் குடும்பம், ஆக்சிஜன் ஃபேமிலி அண்ட் சல்கோஜன் ஃபேமிலி ஆக்சிஜன் அல்லது சல்கோஜன் குடும்பம். அண்ட் தென் ஹாலஜன்ஸ் ஆர் ஒப்பினிகள், நோபல் கேஸஸ் அரிய வாயு அல்லது மந்த வாயு. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இந்த குரூப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். குரூப்ஸ் எப்போதுமே எந்த தொகுதியில் எந்த குழுவில் எந்த குரூப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக, தனிமங்களை தொகுதிகளாக நம்ம எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ்.
So we know that the elements electrons in an atom are accommodated in shells around the nucleus. Each shell consists of one or more subshells in which the electrons are distributed in certain manner. These subshells are designated as S, P, D and F based on the arrangements of electrons in subshells. The elements of periodic table are classified into 4 blocks, namely S, P, D and F blocks. அதாவது இப்போ நம்ம வந்து தொகுதியின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலான்னு சொன்னோம் இல்லையா, அதில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு கூடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கூற்றுக்கு துணைக்கூடு அப்படிங்கிறத உருவாக்கலாம். அந்த துணைக்கூடு அப்படிங்கிறத பேர் கொடுத்துருக்குறாங்க எஸ்பிடி மற்றும் எஃப் அப்படிங்கிறதுன்னு அடிப்படையில். ஸோ 4 துணைக்கூடுகளாக பிரிக்கிறாங்க. இதுதான் பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணை. இந்த தனிம வரிசை அட்டவணையை நன்காக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. எந்தெந்த தொகுதியில் என்னென்ன தொடரில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த துணை கூடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது 4 கூடுகள் எஸ்பி, டி மற்றும் எஃப் சொன்னோம் இல்லையா, அது ஒன்றொன்றத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது எஸ் தொகுதி தனிமங்கள், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ் தொகுதி எலமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 இதில் இருக்கக்கூடிய தனிமங்களை சீரமைக்கும் போது கடைசி எலக்ட்ரான் அப்படிங்கிறது எஸ் கூட்டில் வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தனிமங்கள் எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஹைட்ரஜனை தவிர தொகுதி 1 தனிமங்கள் அப்படிங்கிறது உலோகங்களாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜனை தவிர எக்ஸப்ட் ஹைட்ரஜன் மற்றது எல்லாம் எப்படி இருக்கும், மெட்டல்ஸாக இருக்கும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில். ஸோ they react with water to form solutions that change the color of a vegetable dye from red to blue. அதாவது இது நீருடன் வினை புரிஞ்சு உருவாகக்கூடிய கரைசல்கள் அப்படிங்கிறது காய்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சிவப்பு சாயம் மற்றும் ஊதா நிறத்துக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரைசல் அதிக காரத்தன்மை கொண்டதாக காணப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தீஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் said to be highly alkane or basic அப்படின்னு சொல்கிறாங்க. hence they are called alkali metals. அதனால தான் இதை வந்து கார உலோகங்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா? அடுத்ததாக தொகுதி 2 அப்படின்னு சொல்லும்பொழுது அதையும் வந்து மெட்டல்ஸில் தான் குறிப்பிடுறாங்க. they combine with oxygen to form oxides formerly called earths, and these oxides produce alkaline solutions when they are dissolved in water. Hence these elements are called alkaline earth metals. அதாவது தொகுதி 2ல் இருக்கக்கூடிய தனிமங்களும் உலோகங்களில் தான் சொல்கிறோம். இது வந்து ஆக்சிஜனோட இணைந்து ஆக்சைடுகளை கொடுக்குது. முன்பு இதை வந்து பூமி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த ஆக்சைடு வந்து நீரில் கரையும் போது கார கரைசல்களை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதை கார மண் உலோகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் வந்து எஸ் தொகுதி. ஸோ எஸ் தொகுதினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஆல்கலி மெட்டல்ஸும் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் ஞாபகத்துக்கு வரணும். இப்படி நீங்கள் நினைவு வச்சுட்டிங்கன்னா எழுதும்போது ஈஸியாக இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து 13 to 18 in the periodic table. அதில் வந்து 1 to 2 சொன்னோம், 1 to 2 சொன்னோம். இதில் வந்து 13 to 18 தொகுதி சொல்கிறோம். 18 தொகுதிகள் பீரியாடிக் டேபிளில் இந்த குரூப்ஸுக்கு. they include boron, carbon, nitrogen, oxygen, fluorine families in addition to noble gases except helium. ஹீலியத்தை தவிர மற்றது எல்லாமே வந்து ஃப்ளோரின் குடும்பம் மற்றும் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ இதனுடைய பிரதிநிதித்துவ தனிமம் அப்படின்னு சொல்லும்போது இது செப்பரேட்டாக இருக்கிறதுனால இது பிரதிநிதித்துவம் தனிமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது they are also called as representative elements அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி பிளாக் இஸ் home to the biggest variety of elements and is the only block that contains all 3 types of elements. That means metals, non-metals and metalloids. இதில் தான் பி பிளாக் தொகுதியில் தான் வந்து உலோகங்களும் இருக்குது, அலோகங்களும் இருக்குது மற்றும்
உலோக போலிகள் அப்படிங்கிற வகைப்பாடு மூன்றுமே காணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தா எஸ் பிளாக்ல ஆல்கலைன் அதாவது உலோகங்கள் மட்டும்தான் இருக்கும், மெட்டல்ஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா உலோகம் இருக்குது, அலோகமும் இருக்குது, உலோக போலிகளும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த டி பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸில் 3rd to group 3 to group 12 எலமெண்ட்ஸை இதில் மென்ஷன் பண்ணுறாங்க டி பிளாக்ல. ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஸோ இதுதான் வந்து அந்த பீரியாடிக் டேபிளில் சென்டர். ஒரு வீட்டில் நம்ம ஹால் அப்படின்றது எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி பீரியாடிக் டேபிளில் சென்டர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ their properties are intermediate to the of S block and P block element and so they are called transition elements அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து 2 marks questions-ல representative elements means what or what is called representative elements, பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்றால் என்ன, அல்லது பிரதிநிதித்துவ தனிமங்கள் வரையறை இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா இது எழுத தெரியணும், எக்ஸாம்பிள் கேட்டாலும் எழுத தெரியணும், எந்த பிளாக் உரியதுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு இந்த டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அதாவது எஃப் தொகுதி தனிமங்கள். எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த லாந்தனைட்ஸ் அடுத்துள்ள லாந்தனைடு எனப்படக்கூடிய 14 தனிமங்கள் அப்படிங்கிறதையும் ஆக்டினத்தையும் அடுத்துள்ள ஆக்டினைடுகள் எனப்படும் 14 தனிமங்களையும் உள்ளடக்கியதுன்றாங்க. லாந்தனைட்ஸு ஆக்டினைட்ஸ், லாந்தனைடு ஆக்டினைட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃப் பிளாக்ஸ் தனிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதாவது உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த தனிமங்களுடைய வகைப்பாட்டில் உங்களுக்கு 4 blocks of elements நம்ம சொன்னோம். ஒன் இஸ் எஸ் பிளாக், டி பிளாக், எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள் மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள். ஸோ இந்த தனிமங்கள் அப்படிங்கிறத எப்படி அதை டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறதையும் நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிளையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். டீட்டெயில் ஆன்சராக இருந்தாலும் சரி, 2 marks கொஷின்ஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு நவீன தனிம வரிசை அட்டவணையினுடைய சிறப்புகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே அட்வான்டேஜஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் அ மோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டவணையில் அடிப்படை தன்மை அப்படிங்கிறது எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா அணு எண் அதனுடைய அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அட்டாமிக் நம்பருங்கிறது ஃபஸ்ட் ஒன். அடுத்ததாக it correlates the position of the element of its electronic configuration more clearly. அதாவது ஒரு தனிமத்தினுடைய அமைவிடம் எப்படி இருக்குது, அதனுடைய அணு அமைப்பு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப தெளிவாக இது ஒருங்கிணைச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். இன் அ பீரியட் as the atomic number increases the energy shells are gradually filled up until an inert gas configuration is reached. அதாவது ஒவ்வொரு தொடர் முடிவதும் அதே போல் மிக பொருத்தமான தொடரில் அணு எண் அதிகரிக்க ஆற்றல் கூடுகள் மந்த வாயு வரும் வரை மெதுவாக நிரம்புது, ஃபில் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், நினைவில் வச்சுக்கலாம், இதை மறுபடியும் உருவாகுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் குரூப் இஸ் அன் இண்டிபெண்ட் குரூப் அண்ட் த ஐடியா ஆஃப் சப்குரூப்ஸ் ஹேஸ் பீன் டிஸ்கார்டட். அதாவது ஒவ்வொரு தொகுதியும் தற்சார்புடையதாக இருக்குது, இதனால் துணை தொகுதி அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிற முடிவு இதில் எடுக்கப்பட்டது. One position for all isotopes of an element is justified since the isotopes have the same atomic number. அதாவது இந்த அட்டாமிக் நம்பர் ஒரு தனிமத்தினுடைய ஐசோடோப்பு ஒரே அணு எண்ணை பெற்றிருக்கிறதுனால இதனுடைய அவற்றுக்கு ஒரே அமைவிடம் அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. The position of 8th group in Mendeleev's table is also justified in this table. All transition elements have been brought in a middle as the properties of the transition elements and intermediate between the left portion and right portion elements of the periodic table. அதாவது 8வது தொகுதியினுடைய அமைவிடமும் சரி
அமைவிடம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதோ இடைநிலை தனிமங்களுடைய பண்புகள் அதனுடைய வலது மற்றும் இடது அந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய தனிமங்களின் பண்புகளுக்கு இடைப்பட்டதா இருக்கிறதா அந்த நடுவில் எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைக்கப்பட்டிருக்கு. த டேபிள் கம்ப்ளீட்லி செப்பரேட்ஸ் metals from non-metals. The non-metals are present in upper right corners of the periodic table. அதாவது இந்த அட்டவணை உலோகங்கள் மற்றும் அலோகங்களை தனித்தனியாக பிரித்து காமிக்குது. அலோகங்கள்னு தனித்தனியாக பிரிச்சுது. அலோகங்கள் அட்டவணையினுடைய மேல் வலது மூலையில் இருக்கிற மாதிரி இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வெரி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The positions of certain elements which were earlier misfit in the Mendeleev's periodic table are now justified because it is based on atomic number of the elements. Mendeleev அட்டவணையில் இடம் மாறி வைக்கப்பட்டிருந்த தனிமங்கள் எல்லாம் சரி செய்வதற்கு தற்போது சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் சரியாக இல்லாததை கூட இதில் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் வந்து அணு எண் அடிப்படையில் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Justification has been offered for placing lanthanides and actinides at the bottom of the periodic table அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாந்தனைடும் ஆக்டினைடும் அந்த அட்டவணையினுடைய அடியில் வைக்கப்பட்டிருக்கு. சரியான ரீசனும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. those are all the advantages of modern periodic table. அதாவது நவீன கால அட்டவணையினுடைய சிறப்புகள் அப்படின்றது கேட்பாங்க, டீட்டெயில் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப கரெக்டாக தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டு ஈஸியாக நினைவில் இருக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. நீங்கள் நீட்டாக அதை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தனிம வரிசை அட்டவணையினுடைய ஹைட்ரஜனுடைய நிலைப்பாடு என்ன? பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் வந்து மிக லேசானது, மிக சிறிய மற்றும் தனிம வரிசை அட்டவணையில் முதல் தனிமமாக இருக்குது. இதனுடைய அணு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1s1 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இட் பிஹேவ்ஸ் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹாலஜன்ஸ் இன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஹைட்ரஜன் வந்து கார உலோகம் மற்றும் ஹாலஜன் பண்பு ரெண்டுத்தையும் தன்னுள்ள பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. So the hydrogen can loses its only electron to form a hydrogen ion H plus like alkali metals. அதாவது ஹைட்ரஜன் அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானை இழந்து கார உலோகத்துக்குரிய பண்பு பெற்றிருக்கு H plus. அதே போல் அது வந்து ஹாலஜன் பண்பு எப்படி பெறுதுன்னா இட் கேன் ஆல்சோ கெயின் 1 எலக்ட்ரான். மேலே சொன்னது வந்து ஆல்கலிக்கு 1 எலக்ட்ரான் அது என்ன பண்ணோம், இழந்துடும். இட் ஹஸ் லாஸ் 1 எலக்ட்ரான். இதில் வந்து 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது H மைனஸ் அப்படிங்கிற பண்பை பெறுது. அதே போல் கார உலோகம் திண்மம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் வந்து ஒரு வாயு அப்படின்னு சொல்லலாம். ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் வைல் ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் சரியான விஷயத்தை அதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலை டேபிளில். ஸோ த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்த பண்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ், மந்த வாயுக்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் the elements helium, neon, argon, krypton, xenon, radon இதெல்லாம் வந்து குரூப் 18ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நோபல் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ் அப்படி சொல்லுவோம். மந்த வாயுக்கள் அல்லது அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஓரணு தனிமங்கள் மற்றும் மற்ற பொருட்களோட அது வந்து வினை புரிவது கிடையாது. மோனோஅட்டாமிக் கேஸஸாக இருக்கிறதுனால do not react with other substances easily சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து சப்ஷெல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபில் பண்ணிகிட்டே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மிக சிறிய அளவில் காணப்படுது. தே ஆர் கால்டு inert gases அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்டு ரேர் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அதனால தான் இது அரிய வாயுக்கள்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். மெட்டல்ஸ்னாலே அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். Typically it's hard, shiny, malleable and then fusible and ductile with good electrical and thermal conductivity ன்னு சொல்லலாம். இது வந்து கடினத்தன்மையுடையது, பிரகாசமானது, கம்பியாக நீட்டக்கூடியது, தகடாக அடிக்கக்கூடியது, உருகக்கூடியது, வெப்பத்தை வந்து மின்சாரத்தை தன்னுள்ள கடத்தக்கூடிய பண்புகள் எல்லாம் இது பெற்றிருக்கும். பாதரசத்தை தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அறை வெப்பநிலையில் எப்படி காணப்படும்னா திண்மமாக காணப்படும். எக்ஸப்ட் மெர்க்குரி
most of metals are solids at room temperature னு சொல்கிறாங்க. metals occupy larger area in the periodic table and are categorized as அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிக அளவில் தனிம வரிசை அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. அது கீழ்கண்டவாறு நம்ம வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது லித்தியம் முதல் ஃப்ரான்சியம் வரைக்கும் சொல்லலாம். ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா லித்தியம் டு ஃப்ரான்சியம், டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி சொல்லும்போது. ரெண்டாவதாக காரமண் உலோகங்கள், அதாவது பெரிலியம் டு ரேடியம், டாப் டு பாட்டமில் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது பெரிலியம் டு ரேடியம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இடைநிலை உலோகம் அப்படின்னு சொல்லும்பொழுது தொகுதி 3லேருந்து 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பீபெட் பிளாக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அலுமினியம்லேருந்து பிஸ்மத் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உலோகங்கள் அப்படிங்கிறதுல நம்ம பிரிக்கக்கூடியது. அலோகம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். இது வந்து நான் மெட்டல் இஸ் an element that does not have the characters of like hardness, shiny, malleable, suitable and ductile இதெல்லாம் சொல்லலாம். In other words, the non-metals is an element that does not have the properties of metals ன்னு சொல்லலாம். மெட்டலுக்குரிய உலோகங்களுக்குரிய பண்புகள் எதுவுமே அலோகங்களுக்கு இருக்காது. அதனால் இதுக்கு வந்து பளபளப்பு தன்மை, மென்மையானது, கம்பியாக நீட்ட முடியாதது எதுவுமே இதுக்கு இருக்காது. அதே போல் மின்சாரத்தை கடத்தாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது பி பிளாக் தொகுதியில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பி பிளாக் ஆல் நான் மெட்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் பி பிளாக் ஒன்லி. பி பிளாக் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா கார்பன், நைட்ரஜன், நான் மெட்டல்ஸில் வந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் தென் ஹேலஜன்லேயும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரின், குளோரின், புரோமின். அண்ட் தென் இன்னட் கேஸஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீலியம், இந்த மந்த வாயுக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. அடுத்ததாக உலோக போலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகள். உலோகம் மற்றும் அலோகம் இந்த ரெண்டுத்துக்குரிய பண்பு எலமெண்ட்ஸ் which have the properties of both metals and non-metals are called as metalloids ன்னு சொல்கிறாங்க. போரான், ஆர்சனிக். போரான், ஆர்சனிக் இதுக்கு மிக சிறந்த உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலி உலோக கலவை அப்படின்னு சொல்லும்போது அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த உலோக கலவை நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துறது தான். அலாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly and then rarely non-metals are also mixed with metals to produce alloys ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலோக கலவை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களுடைய கலவை அப்படிங்கிறாங்க. அதாவது உலோகங்கள் உருக்கப்பட்டு நன்கு கலக்கப்பட்டு இந்த உலோக கலவை உருவாக்கப்படுது. இந்த உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் நன்கு கலக்கப்பட்டு இந்த உலோக கலவை அப்படிங்கிறத உருவாக்கலாம். ஸோ பொதுவாக உலோக கலவை அப்படிங்கிறது அவை உருவாக்கப்பட்ட உலோகங்களை விட இது வந்து அதிகமான பயனுள்ளதாக அமையுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பித்தளை, செம்பு மற்றும் துத்தநாக கலவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த அலாய்ஸ் அப்படிங்கிறதுல ஜென்ரலாக the alloys brass is made from copper and zinc. காப்பரும் ஜிங்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பிராஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த பித்தளை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து அலாய்ஸ் do not get corroded or get corroded to very loss extent அப்படி சொல்கிறாங்க. இது வந்து விரைவில் துருப்பிடிக்கிறதும் கிடையாது, அரிப்பதும் கிடையாது. அப்படியே அரித்தாலும் கூட சிறிதளவு தான் சேதமடையும்னு சொல்கிறாங்க. தே ஆர் harder and stronger than pure metals. Example, gold is mixed with copper and it is harder than pure gold அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூய உலோகத்தை விட இது கடினமாகவும் வலிமையானதாகவும் இருக்குன்றாங்க. உதாரணத்துக்கு தங்கத்தோட செம்பு கலக்கிறோம் அப்படின்னா தூய தங்கத்தை விட இது எப்படி இருக்குது, வலிமையானதாக காணப்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. they have less conductance than pure metals. Example, copper is good conductor of heat and electricity whereas brass and bronze are not good conductor அப்படி சொல்கிறாங்க. ஸோ தூய உலோகத்தை விட கடத்தும் தன்மை குறைஞ்சது. செம்பு அதன் உலோக கலவையில் பித்தளை மற்றும் வெண்கலத்தை விட நன்கு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலவற்றினுடைய உருகு நிலை அப்படிங்கிறது தூய உலோகத்தினுடைய உருகு நிலையை விட குறைவு. எடுத்துக்காட்டாக பற்றாசு என்பது ஈயம் மற்றும் வெள்ளியம் கலந்த கலவை, என்னுடைய உருகு நிலை மிகவும் குறைவு. Some alloys have lower melting point than pure metals. Example, solder is an alloy of lead and tin which have lower melting point than each of the metals.
when metal is alloyed with mercury it is called amalgam. ஸோ இதெல்லாம் வந்து அலாய்ஸ்னுடைய யூசஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு ஸ்மால் கொஷின்ஸ்லேயோ அல்லது 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ்லேயே கேட்கலாம். ஸோ இந்த பாடத்து சம்மந்தமான விஷயங்களை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். க்ளாஸரியே மறக்காமல் படிங்க. புக் பேக் கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது பேஜ் வைஸ் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணும். ஸோ அதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.